கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எபேசியர் 1:17 நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் விசுவாசிகளுக்கு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவரே உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவி. ஃபர்ஸ்ட் அதை குறித்து நாம் பார்த்தோம். தேவனை அறிகின்ற பொழுது வரக்கூடிய எண்ணில்லாத ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். அறியாதபடினால் வரக்கூடிய ஆபத்துகளையும் நாசங்களையும் மோசங்களையும் நாம் பார்த்தோம். ஆகையால் அருமையானவர்களை, வேதத்தை படிப்பது மாத்திரமல்ல, அதை விளங்கக்கூடிய பரிசுத்த ஆவியான உதவியை கொண்டு அதை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ள தேவன்கிட்ட உதவி கேட்கப்படுவது நாம் பார்த்தோம். ரெண்டாவது, தாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாக்கிய நம்பிக்கை, அந்த அழைப்பை ஏற்று அவரை விசுவாசிக்கும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம். நான் சொன்னேன், நாம் இலவசமாய் பாவம் மன்னிப்பு பெற்றோம் என்று சொன்னோம். நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னேன். நாம் இரத்த கரையத்து மீட்கப்பட்டபடியினாலே நாம் இயேசுக்கு சமமான நிலையே தேவனோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னேன். ஆகினால தான் நாம் சாதாரண ஆள் அல்ல, அற்புகளோ குப்பைகளோ பூச்சிகளோ புழுக்களோ அல்ல, நம் மண் அல்ல. பழைய ஏற்பாட்டு மக்களுடைய வெளிப்பாடு நான் சொன்னேன். சங்கீதம் 23 தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைய மாட்டேன். அவர் ஆடு மேய்ச்சி அந்த பழக்கிறதுபடினாலே ஆடுகளை அந்த கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கிறார். தன்னை ஆடை போலவும் ஆண்டவரை மேய்ப்பனை போலவும் பார்க்கிறார். ஏன்னா அவருடைய கண்ணோட்டம் அது. ஆனால் நாம் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படினாலே, நீ அடிமையில்லை தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய் என்று கலாத்தியர் 4 சொல்லப்பட்டபடியினாலே நாம் என்ன இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி பார்க்கிறோம்? கர்த்தர் என் தகப்பனாக இருக்கிறார், எனக்கு ஒரு குறை இல்லாதபடி என்னை சிறப்பாக போஷிப்பார் என்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் பூமிக்கும் நிறைவுக்கும் சொந்தக்காரர் என்று நான் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசித்து அதையே நினைத்து அதையே சிந்தித்து அதற்கு விரோதமாய் பேசாமல் அதற்கு விரோதமாய் எந்த காரியத்தையும் நாம் சிந்தியாமல் இருந்து அதில் உறுதியாக நிற்கின்ற பொழுது அப்படியாக அவர் மாறுகிறார். ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி மாறுகிறார். தாவீது சொல்லுகிறார், புல்லுள்ள இடங்களிலே அவருடைய கண்ணோட்டத்திலே அவர் பேசுகிறார். புல்லுள்ள இடத்திலே நம்மை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? ஆண்டவர் வரும் பொழுது அவர் சொல்கிறார், அவர் நம்முடைய வாசல், என் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சல். ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து கூட அவங்களுடைய மனநிலைக்கு இறங்கி தான் பேசுகிறார். யோவான் 10 நான் வாசல் என்றும் நீங்கள் ஆடும் என்று சொல்கிறார். அந்த உண்மையான தத்துவம் என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனோடு நம்ம இணைக்கப்படுகிறோம், இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை அழைச்சதுனாலே இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருப்பது அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சங்கீதத்தை நாம் வித்தியாசமாக முறையை தியானிக்க வேண்டும். அதில் சொல்றாரு பாருங்க, அவர் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அப்படி சொல்லாரு. ஆனால் நமக்கு அப்படி நாம் விசுவாசிக்கும் போது அப்படி இல்லை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வருது, இருந்தாலும் அதை பற்றியே பேசுறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொன்னார், அதை நான் சொல்லிட்டு அலைய வேண்டியதில்லை. உபத்திரம் உண்டு இல்லை, அதை விட நேர காரியம் சொல்லியிருக்கிறார். நீதிமான் எனக்கு ஒரு கேடு வராது. இயேசுவை சொன்னார், என் தலையில் இருக்கிற முடியலாம் என் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ஒரு கேடு வராது. இயேசு சொல்லிக்கா, என் கையிலிருந்து ஒருவனும் பறிக்க முடியாது, ஆகினால் எனக்கு ஒரு ஆபத்து வராது. நான் இயேசுடைய கையில் இருக்கிறேன். யோவான் 10 வாசிக்கிறோம், நான் பிதாவின் கையில் இருக்கிறேன், ஒருவரை என்னை பறிக்க முடியாது, ஒருவரை தட்டி பறிக்க முடியாது என்று சொல்லலாம். லூக்காவிலே இயேசு சொல்லியிருக்கிறார், சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்க சத்துருவின் சகலவற்றையும் மேற்கொள்ள தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஒன்று சேதப்படுத்தாது. இப்போ இந்த காரியத்தில் இந்த வசனத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த வசனம் தெரிஞ்சிருக்கணும். அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு உபத்திரம் உண்டு சொல்லிட்டு அலையக்கூடாது. நீ சொன்னபடி தான் ஆகும். அதே மாதிரி தான் இயேசு சொன்னார், உங்களை கொலை பண்ணுவாங்க, உங்களை உபத்திரப்படுத்துவாங்க, உங்களை கொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். உங்களை கொல்லுகிறவன் தேவனுக்கு தொண்டு செய்வான் என்று சொல்லி அதை வச்சுக்கிட்டு எல்லா சமயத்திலும் என்ன கொல்லுவாங்கன்னு காலையில் விடிஞ்சா அடைஞ்சா காலை மாலை சாயங்காலம் இப்படி சொல்லிட்டு அலையக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதனால தான் வேதத்தை நன்றாய் பகுத்து அறிய வேண்டும், பகுத்து படிப்பிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான். அப்போ நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 92 என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 92 கர்த்தருடைய வார்த்தை ஒரு வசனம் உண்டு, நான் வாசித்து காட்டினேன் பாருங்க. சங்கீதம் 92 பழைய ஏற்பாட்டு மனுஷன் கூட, தாவீது கூட, குறைவுள்ள ஒரு மனிதன் கூட அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. அவர் சில காரியங்களை சொல்லுகிறார். சங்கீதம் 92 இப்படி வாசிக்கிறோம், நீதிமான் பனையை போல செழித்து கேதுரை போல வளருவானாம். அவன் என் வாழ்க்கையில நான் நீதிமான். பழைய ஏற்பாட்டு நீதி சுயநீதி, புதிய ஏற்பாட்டு நீதி தேவ நீதி. அதான் 2 கொரிந்தியர் 5:21 நினைத்து பார்த்தோம். நாம் தேவநீதி ஆகும்படிக்கு பாவமறியாதவரை பாவமாக்கினார். இயேசு பாவமாக்கப்பட்டது ஒரு அற்புதம், நீதி அறியாத நான் நீதிமானாகப்பட்டது அற்புதம். பாவத்தை பார்க்காத பாவத்தை செய்யாத இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து பாவ இறங்கி பாவம் செய்யாத இயேசு பாவமாக்கப்பட்டது அற்புதம். அதுபோல இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீதி அறியாத நான் நீதி செய்யாத நான் இயேசுவை விசுவாசித்தபடினாலே இலவசமான நீதிமானாக்கப்படுது அற்புதம். அப்போ இந்த நீதி தேவநீதி.
பழைய நீதிக்கே என்ன கிடைக்குமா? பனையை போல செழிப்பானா, கேதுரை போல வளருவானா. சங்கீதக்காரர் சொல்கிறார். நீதிமான் அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். அவன் நீதிமான் பனையை போல செழித்து, அவன் வாழ்க்கையில் செழிப்பு இருக்குமா, வளர்ச்சி இருக்குமா. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு மக்கள் சபை அதை விட ஒரு செழிப்பு இருக்கும், வளர்ச்சி இருக்குன்னு இல்லை. சில செழிப்பு, அது செழிப்பு ஒரு உபதேசம், அதெல்லாம் கிடையாது. அருமையான செழிப்பு என்பது ஜீவியத்தில், செழிப்பு என்பது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கேரக்டர். ரெண்டாவது பொருளாதாரம், மன ரீதியாக ஒரு காரியம். இந்த ப்ராஸ்பருங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் கைகூடி வந்தால் அதுக்கு ப்ராஸ்பர் சொல்லுது. போன காரியம் சக்சஸ் ஆனால் ப்ராஸ்பர், பணம் வந்தால் ப்ராஸ்பர், பரிசுத்தமான வாழ்வு கிடைச்சா ப்ராஸ்பர். ஆனால் என்னவோ யாரோ ஒருத்தர் சொன்னது இது ப்ராஸ்பரிட்டி பிரசங்கம் கிடையாது. அருமையானவர்களே, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், வேதம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தரை நம்புகிறவன் தரித்திரன் ஆவான்னு சொல்லல, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்படியே எல்லாம் செழிக்கணும், எல்லா விதத்திலும் செழிக்கணும். முதலாவது ஒரு ஜீவியம் முக்கியம். உங்கள் வாழ்க்கையிலே பாவம் கேடு உண்டாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ நீதிமான் என்ன செய்வானா? பனையை போல செழித்து கேதுரு போல வளருவான். அப்போ ஒரு செழிப்பு இருக்கும். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை, நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள். அப்போ தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இலவசமாய் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானீங்க. அது சும்மா வரல, அதுக்கு ஒரு கிரையம் கொடுத்தார், உயிரை கொடுத்து. தேவன் தன் உயிரை கொடுத்து வாங்கி அவர் உங்களை பிள்ளை என்ற அந்தஸ்து கொடுத்திருக்கிறார். அதனால தான் தேவனுக்குடையவளாகி உங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் கிரையத்துக் கொள்ளப்பட்டீர்கள். எனக்கு கிரையம் கொடுத்துருக்குது. ஆனால் கிரையம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கின பின்பு அதை வித்தவனுக்கு உரிமை இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நான் ஒரு பொருளை வாங்கிட்டேன், வாங்கின பிறகு வித்தவன் உரிமை கொண்டாட முடியாது. இதை நான் விளங்கிக்கிட்டேன்னா எனக்கு போதும். இதை தான் சத்தியத்தை அறிகிற அறிவு சொல்றது. அப்போ நான் பிசாசை பார்த்து சொல்றேன், பிசாசே, நான் இயேசு ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், இயேசு ரத்தத்தினால நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டேன், ஆகையினாலே எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அப்படின்னா உன்னுடைய வியாதி என் வாழ்க்கையில் இருப்பதற்கு, என் குடும்பத்தில் இருப்பதற்கு உரிமை இல்லை. இது என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அதை நிலைநாட்டுறீங்க, உங்க உரிமையை நீங்க நிலைநாட்டுறீங்க. அதை சொல்லாம நீங்க பிரச்சனை என்னைக்கு பேசுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்து விடுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் பெரிய ரகசியம். நான் கிரையத்துக் கொள்ளப்பட்டேன், என்னை விலை கொடுத்து வாங்கி விட்டார். பிசாசு உனக்கு கிரையம் கொடுத்து வாங்கி விட்டார், தன் உயிரை கொடுத்து வாங்கி விட்டார், கல்வாரியில உயிரை கொடுத்து வாங்கி விட்டார். இனி என் வாழ்க்கையிலே உன்னுடைய ஆதிக்க சக்தி இருப்பதற்கு உரிமை இல்லை. உண்மையில எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இயேசுவின் நாமத்தில் எடுகை என்று சொல்றார். அதான் நான் சொன்னேன் அல்லவா, நம்முடைய பாடல் வித்தியாசமா இருக்கும், நம்முடைய பாடல் வித்தியாசமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அத்திமரம் துளுக்கிற மாதிரி பார்க்கணும். ஆனால் பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் பிசாசின் சக்தி விடுபடுக்கப்படவில்லை. ஆபகுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பழைய ஏற்பாட்டில் தாவீது வாழ்க்கையில் பிரச்சனை, ஆனால் தான் தேவன் செய்தார் சொல்லுகிறார். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், சாத்தான் மேல் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம எப்படி பாடணும்? அத்திமரம் துளுக்க கண்டேன். ஆபகுக்கு போல பாடக்கூடாது. அத்திமரம் துளுக்க கண்டேன், திராட்சை செடியில பலனை கண்டேன், ஆட்டு மந்தை பெருக கண்டேன், மாட்டு மந்தை பெருக கண்டேன், வயல்களெல்லாம் விளைய கண்டேன், தானியம் அம்பாரம், இதைத்தான் சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான, ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய பாடல் மூலமாக, நம்முடைய பேச்சு மூலமாக நாம அறிக்கையிடுகிறோம். அதான் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பாடம் பார்த்தீங்கன்னா தான் சில சந்தர்ப்பத்தில் வேதத்தில் பல காரியம் இருந்தாலும் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம யோசிக்கணும். பரிசுத்தாவி உதவி கொண்டு பார்க்கணும். சில நான் பாடுவேன். ஒரு இடத்துல தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். இதே பாடி கழியக்கூடாது. ஒருவேளை தகப்பன் நல்ல தகப்பன் இருப்பாரு, நல்ல தாய் இருப்பாங்க, ஒழுங்கா அவங்களை கவனிச்சுட்டு இருப்பாங்க, இவங்க பாடிட்டே இருப்பாங்க, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும். அப்போ உங்க என்ன செய்யுது? நீங்க விசுவாசித்தபடி ஆகுது. அப்போ உங்களை அறியாமலேயே ஒரு அவிசுவாசத்தை அறிக்கையிடுறீங்க. ஒரு நல்ல தகப்பன் எனக்கு இருக்கிறாங்க, என் தகப்பனை ஒருபோதும் கைவிடுறதில்லை, என் தாய் கைவிடுறதில்லை. அப்படியானா தகப்பனும் தாயும் கைவிடப்பட்டு அப்படி யாராவது ஒரு நிலையில் இருந்தா அவர்கள் அந்த பாட்டை பாடுவது அர்த்தம் இருக்குது. தகப்பன் நல்ல தகப்பனா இருந்து, தாயும் நல்லவங்களா இருந்து, ஒழுங்கா சாப்பாடு கொடுத்து, ஒழுங்கா துணி கொடுத்து, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆரம்பத்திலும் டெய்லி பாடிட்டே இருந்தா என் தகப்பனும் தாயும் கைவிட்டா பிசாசு பார்க்கறான். ஆஹா, அப்ப முதல்ல அப்படி நடக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். அருமையானவர்களே, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பாடல்கள், நம்முடைய பேச்சுகள் நம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் என்ன பேசுகிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம், என்ன பெற்றுக்கொள்கிறோமோ அப்படியே ஆயிடுவோம், அப்படியே நம்முடைய வாழ்க்கை போயிடும். அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீங்கள் கேட்கறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. என்ன கேட்குறீங்களோ அதை விசுவாசிப்பீங்க, என்ன விசுவாசிப்பீங்களோ பேசுவீங்க, என்ன பேசுறீங்களோ பெற்றுக்கொள்வீங்க. அதான் இப்போ கேட்கறத குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். தப்பான காரியங்களை கேட்டால் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து அதை அப்புறப்படுத்தி விட வேண்டும். வார்த்தை என்பது விதையாக இருக்கிறது, அதை குறித்து நாம் பின்னால பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானை குறித்து நாம் அது அழைப்பை ஏற்றுக்கொண்ட போது நான் நீதிமான் என்று சொன்னேன். இந்த நீதிமானுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து சில காரியங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 118 ஒரு வசனம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 118:15 பாருங்க. நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கூடாரம்னா வீடு, என் கூடாரம்.
அந்த கூடாரத்தை விட்டு நீங்குவது. அப்போ இருக்கிற காலம் வரைக்கும், இந்த பூமியில வாழ்ற வரைக்கும். ஆனா அவங்களுக்கு என்ன வந்துச்சு, இவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு பேசுறது இல்லை. வேதம் என்ன சொல்லணும் பேசணும். ஒருவேளை இதை பேசணும், என் வாழ்க்கை இதை பேசின ஆளுக்கு அது கிடைக்காம அவர் கஷ்டப்பட்டாருன்னா அவர் நமக்கு முன்மாதிரி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை தான் முன்மாதிரி இல்லையா? சில ஊழியக்கார் தலை வெட்டி செத்தாங்க. அவங்க தலை வெட்டினாங்கன்னு சொல்லிக்க நாம தலை வெட்டப்படணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் தலைகள் அடிச்சாங்க, அதுக்காக நம்ம தலைகள் அடிச்சு சிலுவையில் தொங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய விசுவாசம் வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இங்க இப்ப என்ன சொல்றாரு, நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அப்போ நான் என்ன சக்தியை நான் விசுவாசிக்கல, தேவனுடைய வலதுகரத்தை விசுவாசிக்கிறேன். நான் ஏவனா என்னை அழைத்தார், தன் குமாரனோட ஐக்கியமா இருப்பதற்கு அழைத்தார். நான் அந்த அழைப்பை விசுவாசத்தை அவரே எனக்கு துவக்கினார். நான் அவரை ஏற்றுக்கொண்ட போது நான் தேவனுடைய பிள்ளையானே. என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நான் புழு அல்ல, பூச்சி அல்ல, குப்பை அல்ல, கழுதை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான். இது என்னுடைய செயல் அல்ல, தேவன் ரத்த புண்ணியத்தான் நீதிமானானே. அப்போ நீதிமான அவரே ஆக்கி இருக்கிறார். அப்போ அவர் ஏன்னா அந்த நீதிமான ஆக்குறது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் 4:6 படி உங்கள் எல்லார் மேலும் உங்கள் எல்லாரோடும் எல்லாருக்குள்ள இருக்கிறார். நீங்க விசுவாசி ஆயிட்டீங்கன்னா மேல இருக்கிறார், கூட இருக்கிறார், உள்ள இருக்கிறார். இப்ப மேலையும் கூட